ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருமே ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை வீட்டிலேயே இறைவனை ஒரு சில நேரங்களில் நினைக்கும் பொழுது நம்ம கஷ்டத்தின் காரணமாகவும் இன்பத்தின் காரணமாகவும் எனக்கு வேறு எதுவும் கிடையாது, அதாவது உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் எனக்கு பெரியதாக கிடையாது அப்படின்னு இறைவனை நினைத்து நம்ம நினைக்கும் பொழுதே, அந்த கஷ்டத்தில் இறைவனை நினைக்கும் பொழுதே நம்மளை அறியாமல் கண்களிலிருந்து அந்த கண்ணீரானது வரும். ஏன்னா எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அழுகை வந்து விடுவது கிடையாது. நமக்கு உரிமையான ஒருவரிடம் நம்ம பேசும் பொழுதோ, இல்லை அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ தான் கண்ணீர் வரும். அந்த மாதிரி நம்ம சிவபெருமானையோ இல்லை மற்ற தெய்வங்களையோ மனமுருகி இந்த உலகத்தில் அவரை தவிர நமக்கு எதுவுமே பெரிதில்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவரிடம் நம்மளுடைய குறைகளையோ இல்லை அவரை பார்க்கும் பொழுதோ நம்மளை அறியாமல் அந்த கண்களிலிருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து வரும். ஏன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சும்மா இருக்கிறோம், நம்ம சாமி கும்பிட்டாலும் நமக்கு அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வருவது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு காரணமாகவோ அதை நம்ம அந்த கஷ்டமானது நம்மளை நாலா பக்கமும் போட்டு அமுக்கும். அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே அந்த எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் திக்கு தடுமாறி இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய இறைவனை நினைத்து நம்ம மனம் வருந்தி இருப்போம். எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக கூட சொல்ல மாட்டோம். மனதிற்குள்ளேயே நினைத்து அவரை பார்த்து கொண்டு தான் இருப்போம். கண்ணீர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்ப்பரித்து கொண்டு கொட்டி கொண்டே இருக்கும். அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு நம்ம அங்கேருந்து கடந்து செல்லும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் கட்டாயம் அந்த இறைவன் வந்து நமக்கான அந்த உதவிகளை வழங்குவார் அப்படிங்கிறதான். ஏன்னா கஷ்டம் இருந்தாலுமே சில பேர் இறைவனை பார்த்துட்டு வேண்டிட்டு போயிடுவாங்க, இல்லைனா இறைவனை திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல மௌனமாக நின்று இறைவனை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு நம்ம செல்லும் பொழுது இறைவன் பல வழிகளில் நமக்கு ஏதாவது உதவிகளை செய்வார் அப்படிங்கிறதான். இது அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்தின் காரணமாக இறைவனை பார்த்து மனதிற்குள்ளே இறைவனை நினைத்து கஷ்டங்களை நம்ம சொல்லும் பொழுது வருகின்ற கண்ணீர். சில நேரங்களில் நம்ம இறைவனை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவோம். நமக்கு பிடிச்ச இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இல்லை நமக்கு பிடிச்ச இறைவனுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் நினைப்போம். ஆனால் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஒரு நாள் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்து அங்கே போய் நம்ம அந்த கருவறைக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை பார்த்த உடனேயே அந்த ஆனந்தத்தில் கண்ணீரானது நிலைத்து கொண்டு நம்ம கண்களிலிருந்து வடிய ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷத்தின் வெளிப்பாடு காரணமாக இறைவனை நமக்கு பிடிச்சவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு காரணமாக ஆனந்த கண்ணீரானது நம்மளுடைய அந்த கடைக்கண்ணிலேருந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கோம் ஒரு இடத்துலலாம், சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு தான் அழுகை வந்தாலும் அதை நம்ம தேங்கி வைத்து கொண்டு அவ்வளோ வைராக்கியமாக இருப்போம். ஆனால் நமக்கு நெருங்கியவர்கள் பிடித்தவர்களிடம் எவ்வளவு தான் நம்ம அந்த கண்ணீரையோ எமோஷனல்ஸ்லையோ அடக்கி நம்ம பேசினாலுமே ஒரு கட்டத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும், நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தான் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக நம்பி அவரை எப்பொழுதும், அதாவது அவர் தான் நமக்கு எல்லாம், அவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அவரை மட்டுமே முழுவதுமாக நம்பி அவரோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அனுபவங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ ஏதாவது நமக்கு ஒரு சின்ன கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலுமே அவரிடம் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதாவது மனிதர்களை காட்டிலும் நமக்கு மீறிய சக்தி இறைவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனக்கண்ணால் அவரை மட்டுமே நினைத்து இன்றைக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம அவரிடமே சொல்லி பேசும் பொழுதே, அந்த மனக்கண்களால் அவரை பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டும் அப்படிங்கிறது தான். நமக்கே தெரியாது, நம்ம பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்போம், நமக்கு கண்ணீர் வருவதே தெரியாது, ஆனால் கண்களிலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். இது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்குமே நடந்து விடுவது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையுமே மறந்து இறைவனை மட்டுமே நினைத்து அவர் மீது அந்த அளவு கடந்த அன்பு பக்தி மரியாதை எல்லாத்தையுமே செலுத்தி அவர் தான்
என்னுடைய குடும்பம், அவர் தான் என்னுடைய உறவு அப்படின்னு நம்ம முழுவதுமாக அவரை நினைக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு நேரங்கள் நமக்கு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இறைவனை பார்க்கும் பொழுது அந்த கண்ணீரானது அலப்பரித்து கொண்டு வரத்தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம புரிந்து கொள்ளணும், இறைவன் மீது அந்த அளவு கடந்த அன்பை மட்டும் எப்பொழுதுமே நம்ம இழந்து விடக்கூடாது அப்படின்னு. அனுதினமும் அவரை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே பூஜை செய்து விட்டு பார்த்தால் அவர்களுடைய மனம் கலங்கி கண்களானது நீரானது பெருக்கெடுத்து வரும். இது எப்போதும் நடக்காவிட்டாலும் எப்பொழுதாவது நிச்சயமாக நடந்திருக்கும். அதாவது பூஜை செஞ்சு தினமும் செய்கிறாங்க, இல்லை வாரம் செய்கிறாங்க, தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு நாள் மட்டும் ஏதோ ஒரு மனக்கவலை அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தும். அப்போ அவங்க அந்த நேரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இறைவன் இடத்தில் உட்கார்ந்து இறைவனை பார்க்கத்தான் செய்வாங்க. அந்த மனக்கவலையின் காரணமாக நம்மளுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து வரும். அதே போல் வீட்டில் மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்மை அறியாமல் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அழுகை சத்தம் வீட்டில் கேட்டால் துரதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அப்போ நம்ம இறைவனை நினைத்து வெள்ளிக்கிழமை அழுகிறோம் அப்படின்னா அது துரதிர்ஷ்டம் கிடையாது. இந்த அழுகை வேறு. இந்த சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ஒரு பெண் அந்த இடத்துல துன்பப்பட்டு அழுகும் பொழுது தான் அது வீட்டிற்கு ஆகாது. அது இன்றி நம்ம இறைவனை நினைத்து மனமுருகி தியானிக்கும் பொழுது அழுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது வீட்டில் பெண்கள் கண்டிப்பாக அழக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமே தவிர துக்கத்திற்கு இடம் தரக்கூடாது. அதாவது நம்மளாக போய் இறைவன்கிட்ட இந்த குறைகளை வாயார கூறி அழுவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். சில பேர் பார்த்திங்கன்னா அழுகிறது அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணி அழுவாங்க. ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ரொம்ப நம்ம உள்ளடக்கி வைத்து கொண்டு ஒரு கட்டத்திற்கு மேலே அதுவாக அந்த கஷ்டங்கள் தாங்காமல் கண்ணீர் வருவது தான் அந்த இடத்துல நம்மை அறியாமல் வருகின்ற கண்ணீர். நம்மளாக போய் பார்த்திங்கன்னா குறைகளை கூறிக்கொண்டு அழுது கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். எவ்வளவு சங்கடங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு கடந்து சென்று கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த அடிகள் விழத்தான் செய்யும். அதையெல்லாம் அடக்கி வைத்து கொண்டு நம்மளை அறியாமல் வருகின்ற கண்ணீருக்குத்தான் எப்பொழுதுமே சக்திகள் அதிகம். அதனால் குறைகள் வந்தாலும் கூறாமல் இறைவன் பார்த்து கொள்வார்னு அதை சமாளிச்சுக்கிட்டு அந்த வேதனையோடு நம்ம கஷ்டப்படும் பொழுது பிற்காலத்தில் நம்ம எப்பொழுதும் நலமோடு வாழ்வோம் அப்படிங்கிறது தான். குறைகளை சத்தமாக கூறுவதனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து போவது கிடையாது. அதை சகிச்சு கொண்டு இதுவும் கடந்து போகும், இறைவன் நல்ல முறையில் நம்மளை வாழ வைப்பார் அப்படின்னு அந்த கவலைகள் எல்லாத்தையுமே நம்ம நிறைவாக மனதிற்குள் பூட்டி வைத்து ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவனை நம்ம போய் சந்திக்கும் பொழுது அந்த குறைகள் எல்லாமே அந்த இடத்துல கண்ணீராக கரைந்து விடும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாமே இறைவன் நிறைவேற்றுவார் என்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பூஜை செய்ய வேண்டுமே தவிர இப்படி எல்லாம் அழுது கொண்டு இருப்பது ஒருபோதும் பூஜை செய்யும் நேரத்தில் அழக்கூடாது. நம்மளை அறியாமல் வருகின்ற கண்ணீர் வேற, நம்மளாக போய் வாண்டடாக போய் அழுகக்கூடாது. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்மைகளும் பார்த்திங்கன்னா வராமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இறைவனை பார்க்கும்போது பரவசத்தில் வர்ற கண்ணீரும் சரி, நம்மளை அறியாமல் அங்கே அந்த இடத்துல பூஜை செய்து கொண்டு இருப்போம், அந்த நேரத்தில் வருகின்ற கண்ணீருக்கும் தான் அந்த இடத்துல சக்திகள் உண்டு. அதை தவிர்த்து நம்மளாக போய் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு நிற்கக்கூடாது. இப்போ நம்ம நெடுநாட்களாக ஒரு நபரை பார்க்காமல் இருக்கிறோம், அந்த நேரம் வர பார்த்திங்கன்னா நம்ம கேஷுவலாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். திடீர்னு அந்த நெடுநாட்களாக பார்க்காமல் இருப்பவங்க டக்குன்னு வராங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வெளிப்படும். அது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு வரணும்னு இருந்திருக்குமா, அந்த நேரம் வரையும் நம்ம கேஷுவலாக தான் இருந்திருப்போம். ஆனால் திடீர்னு அந்த நபரை பார்த்தோன்னே நமக்கு வருகின்ற அந்த இயக்கம் என்ன, நம்ம இவ்வளோ நாள் அவங்கள மிஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு கவலை எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல கண்ணீராக வெளிப்படும். அப்போ நம்ம அவர்களை பார்க்கும் பொழுது இருவருமே அழுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் வருகின்ற கண்ணீர். அதுபோல தான் இறைவனை நம்ம பார்க்கும் பொழுது வருவது. அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்காக நம்ம எப்பொழுதுமே நம்ம குறைகளை இறைவனிடம் அதாவது புலம்பிக் கொண்டு கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது.
மனதிற்குள் எல்லாம் வைத்து கொள்ளணும். அதுவாக சரியாகும். நம்ம முழுவதுமாக இறைவனை நம்பிக்கொண்டு இருந்தாலே போதுமானது தான். எப்பொழுதுமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் குறைகள் எது இருந்தாலும் அதை வெளிப்படையாக இறைவனிடம் சொல்லக்கூடாது. அதை மனதிற்குள் வைத்து கொள்ளணும். இறைவனே எப்படியாவது இந்த பிரச்சனைகளிலிருந்து விரைவில் எங்களை சரியாக்கிவிடு அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் அது எல்லாமே நம்ம ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத அளவுக்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சோதிக்கத்தான் செய்வார். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கழிந்த பிறகு தான் நமக்கான அந்த நல்ல செய்திகள் வரணும் அப்படின்னு ஒரு நேரம் வர்ற வரைக்கும் நமக்கு அந்த சோதனைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். உடனே எனக்கு நல்லது நடக்கணும், குடு கஷ்டத்தில் போக்கு அப்படின்ட்டு இறைவனே சில நேரத்தில் பார்த்தீங்களா அந்த கஷ்டங்கள் சில பேருக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ அதை புரிந்து கொண்டு இறைவனை வணங்கி விட்டு நம்ம சென்று கொண்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் நம்மளால் தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும் பொழுது தான் இறைவன் அந்த இடத்துல நமக்கு அந்த அழுகையை கொடுத்து அந்த இடத்துலேருந்து மீட்டெடுத்துட்டு வருவார். ஏன்னா இப்போ வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் இறைவன் கொடுப்பார். யாரையாவது பாறையை தூக்கி சுமக்கணும் அப்படின்னு எந்த இறைவனாவது சொல்கிறாரா? இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக இருப்பதை வச்சு வாழுங்க. அதற்கு மேலே வேணுமென்றால் அது தக்க சமயம் வரும்போது கிடைக்கும். இப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க அப்படின்னு தான் இறைவனுடைய கூற்று. இதை மட்டும் நம்ம என்றைக்கும் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். கவனச்சிதறலுடன் இறைவிடபாடு இல்லாமல் நாம் வேண்டும் வேண்டுதல் எப்பொழுதுமே அவ்வளவு எளிதாக நிறைவேறுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் உள்ள முருகி அந்த இறைவன் உங்களுடன் இருப்பதாக நினைத்து முழு நம்பிக்கையோடு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் எத்ததையாயினும் அதை நிச்சயம் பலிக்கும் அப்படிங்கிறதான் விரைவில். அது அந்த நேரத்தில் டக்குன்னு நமக்கு நடக்கலைனாலும் நேரம் வரும்பொழுது இறைவன் கட்டாயம் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய கர்மவினைகளுக்கு ஏற்ப கஷ்டங்களை டக்குன்னு கொடுத்து அதை எல்லாத்தையுமே கழித்து அதற்கப்புறம் நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறதான். நம்ம எந்த அளவுக்கு கடவுளை கும்பிடுறோமோ, அதாவது மனமுருகி இறைவனை கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கொடுப்பார். அது எல்லாத்தையுமே நீ சீக்கிரம் கழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு அதற்கப்புறம் நமக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை அருள்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கஷ்டத்தை கண்டு என்றைக்குமே பயந்து விடாதீர்கள். அதை சமாளித்து அதற்கப்புறம் வருகின்ற அந்த ருசியை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். உண்மையிலேயே பிரச்சனை உள்ளவர்கள், உண்மையிலேயே இறைவனை நம்புபவர்கள், உண்மையிலேயே உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமே இதுபோல செய்வீர்கள். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பின்பு எந்த ஆதரவும் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது உங்களுடைய முழு நம்பிக்கையை இழந்த பொழுதும் இறைவன் ஒருவனே உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று தோன்றும் பொழுது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீரானது பெருகெடுக்கும். எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில், அதாவது கஷ்டங்கள் எல்லாம் நான் தாங்கிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், ஆனால் எல்லாமே என்னை விட்டு சென்றுடுச்சு. அப்போது நீங்கள் இறைவனை பார்க்கும் பொழுது தான் அந்த இடத்துல வருகின்ற கண்ணீர் தான் உங்களை இறைவன் தூக்கி விடுகிறார் அப்படிங்கிறது. இதை மட்டும் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எந்தெந்த இறைவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.